ஜெர்மனியில் நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட சமூக நல சீர்திருத்தங்கள் அமலுக்கு வந்துள்ளன. அதற்கமைய முன்பு நடைமுறையில் இருந்து குடிமக்கள் உதவி தொகை முறை நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக புதிய அடிப்படை வருமான ஆதரவு திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸின் தலைமையிலான அரசு இம்மாற்றத்தை முன்னெடுத்துள்ளது. புதிய திட்டத்தின் முக்கிய நோக்கம் உதவித்தொகை பெறுபவர்களை விரைவாக வேலைவாய்ப்பிற்கு திரும்புமாறு கட்டாயப்படுத்துவதாகும். வேலை செய்ய தகுதியுள்ளவர்கள் பணிகளை ஏற்க தவறினால் கடுமையான அபராதங்கள் மற்றும் சலுகை குறைப்புகளை எதிர்கொள்ள நேரிடும். இந்த சீர்திருத்தம் சமூக பாதுகாப்பை ஒரு தற்காலிக உதவியாக மட்டுமே பார்க்க வேண்டும் என்ற அரசின் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துகிறது. தற்போது வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகையில் பொது போக்குவரத்திற்காக சேர்க்கப்பட்டுள்ள 50 யூரோக்கள் என்ற தொகையை பயனாளிகள் வேறு தேவைகளுக்கு பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதை கட்டுப்படுத்த ரொக்க பணத்திற்கு பதிலாக நாடு தழுவிய டொச்லாண்ட் டிக்கெட் என்ற பயணச்சீட்டுகளை நேரடியாகவே சலுகையில் வழங்க CDU கட்சி வலியுறுத்தி வருகிறது. மேலும் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டு பிடியாணை நிலுவையில் உள்ளவர்கள் அரசு வழங்கும் சமூக நல சலுகைகளை பெற தகுதியற்றவர்கள் என்ற புதிய விவாதமும் எழுந்துள்ளது. இத்தகைய நபர்களுக்கு அரசு உதவி வழங்குவது சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கும் குடிமக்களுக்கு செய்யும் அநீதி என உள்துறை அமைச்சகம் கருத்து வெளியிட்டது. இந்த சீர்திருத்தங்கள் வறுமையை இன்னும் அதிகரிக்கக்கூடும் என்ற சமூக நல அமைப்புகள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளன. குறிப்பாக தனித்து வாழும் பெற்றோர்கள் மற்றும் பலவீனமான பிரிவினருக்கு இந்த திட்டம் பெரும் சுமையாக அமையும் என்று கவலை வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தை எதிர்த்து நீதிமன்றத்தை நாடப்போவதாக இடதுசாரி கட்சியினர் தெரிவித்துள்ளனர்.